என்னாச்சுடி அவ்வளவு அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? உள்ள போய் பேசலாமா? இரு, என் ஃப்ரெண்ட வர சொல்லிருக்கேன், அவளே வருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இதோ வந்துட்டா. ஏய் செல்வி, என்னடி சொல்லாம கொள்ளாம லேபுக்கு வந்திருக்க? மஞ்சு, இவளுக்கு ஒரு பிரச்சனை. இவன் என் ஃப்ரெண்ட் இந்து. இவளை பத்தி ஆல்ரெடி உன்கிட்ட நான் சொல்லிருக்கேன்ல. ஆமா ஆமா, அவ என்கிட்ட சொல்லிருக்கா. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க இந்து. என்கிட்ட ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கு. இதுல என்ன கலந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? அதான் அவங்களே பாட்டில்ல வெளியே போட்டிருப்பாங்களே. இல்ல அதுல இதுல வேற ஏதாவது தப்பான விஷயம் கலந்திருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணணும். ஏ இந்து, என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இரு, நான் சொல்றேன். இந்த ஜூஸ்ல என்னவோ கலந்திருக்குன்னு எனக்கு ஒரு டவுட். அதை கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? இப்படி காமனா கேட்டா எப்படி? எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்து ரிசல்ட் வர நாள் ஆகும். ஸ்பெசிபிக்கா சொன்னா டெஸ்ட் பண்ண ஈஸியா இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ எதுக்கும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஏய் இந்து, என்னாச்சு? என்ன கொடுத்த? ரிசல்ட் வரட்டும் சொல்றேன். கீதா, நான் அர்ஜென்ட்டா இந்த சாம்பிள் செக் பண்ணனும். பண்ணிக்கிட்டுமா? சரி ஓகே. தேங்க் யூ. மஞ்சு, நான் பயந்த மாதிரி இதுல எதுவும் மிக்ஸ் ஆயிருக்கா? உங்க வீட்ல யாராவது கன்சீவா இருக்காங்களா? ஏன் அப்படி கேக்குற? இத மட்டும் பிரெக்னெண்டா இருக்கிறவங்க குடிச்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான். அவர்தான். திவாகரன் நீங்க தானா? எதுக்கு கேக்குறீங்க? அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, நான் தான் திவாகர். ஒரு நிமிஷம். அப்பாடா, அண்ணன் வந்துட்டார். எதுக்கு கிருபான வீட்டுக்குள்ள எல்லாம் வரீங்க? ஆமா, நீங்க எந்த ஸ்டேஷன்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இது யார் வீடுன்னு தெரியும்ல உங்களுக்கு? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஏய், நீ எது கூட்டிட்டு வந்த? இல்ல புரியல எனக்கு. கிருபாகரன்ங்கிறது எங்க? அவர்தான் கிருபான. சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன மேடம், என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அண்ணா, அது வந்து நீங்க காலையில எங்க வீட்டுக்கு வந்து என்ன பத்தியே விசாரிச்சுட்டு இருக்கீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? உங்க ஸ்டேஷன்லேயே போய் கேளுங்க, என்னை பத்தி நிறைய சொல்லுவாங்க. ஆமா சார், நிறைய சொன்னாங்க. அதனாலதான் வந்தேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் சார். எனக்கு குவார்டர்ஸ்ல வீடு இன்னும் அலோகேட் பண்ணல. உங்களை நேர்ல பார்த்து கேட்டா தெரிஞ்ச வீடு இருந்தா சொல்லுவீங்கன்னு கேட்டு ராஜமாணிக்கு என்ன சொன்னாரு. அதனாலதான் சார் வந்தேன்.
சார் ஏதாவது வீடு இருந்தா அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? ஏய் நீ தானே கூட்டு வந்த? ஆமா, கிருபா வீடு எதுன்னு கேட்டாங்க. இதுதான் அவர் வீடுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஏன் இவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதா? ஆமா சார், இந்த பொண்ணு தான் வாசல்ல நின்னுட்டு இருந்துச்சு. உங்களை பத்தி கேட்டேன், உள்ள கூட்டிட்டு வந்துச்சு சார். வீடு ஏதாவது பார்த்து அரேஞ்ச் பண்ணித்தாங்க சார். கருணா, என்ன? அவங்களுக்கு என்ன வேணும் பார்த்து முடிச்சு கொடு. நீங்க கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூம்மா. ம். இப்படி அநியாயமா உங்களை கொன்னுட்டு உங்க பிள்ளைய உங்க கண்ணால பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்களே. அப்பா எப்படி செத்தாருன்னு அடிக்கடி உங்க பிள்ளை என்கிட்ட கேக்குறான். அவனுக்கு உண்மை தெரிஞ்சா அவன் வாழ்க்கை வீணாயிடுமேன்னு அவன்கிட்ட எதுவுமே சொல்லாம இப்ப வரைக்கும் நான் அவன்கிட்ட மறைச்சிட்டு இருக்கேன். என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே, எல்லாமே என்னாலதான். நான் மட்டும் உங்களை பார்க்காம இருந்திருந்தா நீங்க மட்டும் எங்கேயாவது நிம்மதியா இருந்திருப்பீங்க. மா, மா, அப்பாக்கு பிடிக்குமேன்னு சொல்லி ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் கையாலேயே ஸ்வீட்டை வச்சிருப்பா. ம், சரிம்மா.